லெவல் வைபா இருக்கு. தளபதி விஜய், தளபதி விஜய், சிஎம் விஜய். தலைவர் முதலமைச்சர் ஆக மாட்டாருன்ட்டாங்க. படமும் வராதுன்னு சொன்னாங்க. பாருங்க, படமும் வந்துச்சு. அப்பயே விட்டுதாச்சு தளபதி விஜய்னு போட்டிருப்பாங்க. இப்ப பாருங்க, தேவலாம தி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப ஜாலியா இருக்கு. இங்க வந்து ஃபீல் பண்ணும்போது அது ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ரோஹினிக்கு வரேன். இதுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன் FDFS, பட் ரோஹினிக்கு வந்தது இல்ல. ஸோ லாஸ்ட் படம் ரோஹினிக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கிறது. சூப்பரா இருக்கு ப்ரோ, உண்மையாவே நல்லா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ, உண்மையாவே இந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறதா அழுகிறதா எல்லாமே ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்ஸா தான் இருக்கு. ரொம்ப எமோஷனலா ஃபீல் ஆகுது, தெரியல, ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு ப்ரோ. தளபதி படம் ப்ரோ, இது தளபதின்ற நேம்க்கே கூட்டம் வரும் ப்ரோ. அதெல்லாம் எல்லாமே கேட்க தான் செய்வாங்க. அவதான் சிஎம் ஆயிட்டாரு, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இப்ப டைட்டில் கார்டு போட போறாங்க. இப்ப எல்லாருமே படத்தை விட அந்த டைட்டிலுக்காக தான் வராங்களே படத்தை பாக்குறதுக்கு. சிஎம் தான் வரும், அதான் போட்டாங்களே எல்லாரும் ஸ்டேட்டஸ் பாக்குறதுக்கு முன்னாடியே போட்டாங்க. சிஎம் தான் ப்ரோ வரும். ப்ரோ ப்ரொடெஸ்ட் இது திடீர்னு நடந்தது, இந்த டைம்ல தான் ரிலீஸ் பண்ணணும்னு எதனா இருக்கான்னு இல்ல. அது வந்து இது 6 மாசத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் இப்போதான் அவங்க டேட், இந்த டைம்ல அதுவும் வந்திருக்கு. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல, லிங்கே பண்ண முடியாது ப்ரோ. சம்பந்தமே இல்ல ப்ரோ, பேசுறவங்க பேசதான் செய்வாங்க. பட் நம்மளுக்குன்னு ஒரு ஜெனரல் நாலேஜ் இருக்கணும்ல, நம்மளுக்கே தெரியும்ல இதுக்கும் அதுக்கும் கனெக்டிவிட்டியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நடிக்கணும், நடிச்சா நல்லா இருக்கும். லாஸ்டா நல்லா இருக்கும் ப்ரோ நடிச்சா, பட் நடிக்க முடியாது. ஆமா, இந்த படத்துல நான் எதுவுமே எதிர்பார்த்துட்டு வரல. நான் வெறும் ஃபுல்லா வந்து தளபதியை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஏன்னா இது லாஸ்ட் மூவி. நான் போன்ல கூட வீடியோ எடுக்க மாட்டேன். என் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஸ்கிரீன்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தது. ஸோ மூவி எப்படி இருக்குதோ தான் இல்ல, ஒன்லி ஃபார் தளபதி, அவ்வளவுதான். அதெல்லாம் எனக்கு தெரியல ப்ரோ, தெரிஞ்சா நான் சொல்லுவேன், எனக்கு தெரியல அதை பத்தி. ஸோ மேபி நிறைய ஃபைட் சீன்ஸ் கொஞ்சம் இருக்கும்ல, ஸோ அதனால சின்ன பசங்க வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட போட்டுருந்துருக்கலாம். வேற எதுவும் இருக்காது பெருசா. ப்ரோ இந்த ஒரு மொமெண்ட் வந்து வீடியோ எடுக்காது, வீடியோ எடுக்காது, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அதே டைம் லாஸ்ட் படம்ன்றனால வருத்தமா இருக்கு. லைட்டா ஃபீல் பண்ணலான்னு வந்தேன். நான் வைபா இருக்கிறதுனால இப்போ எதுவும் தெரியல. மேபி படம் முடிச்சா தெரியும்னு நினைக்கிறேன். படம் ஃபர்ஸ்ட் சென்சார் கொடுக்காம இருந்தாங்க, அப்புறம் ரிலீஸ் பண்ணாம இருந்தாங்க, சிஎம் ஆக மாட்டான்னு சொல்றாங்க. ப்ரோ அதான் ப்ரோ, ஒருத்தரை தடுக்க வந்து அவர் வளர்ந்துட்டே போவாரு. அதோட பயங்கரமான எக்ஸாம்பிள் இதுதான். ஓகேவா, நார்மலா வந்திருந்தா அப்படியே படம் வந்துட்டு தளபதி விஜய்னு போயிட்டு இருக்கோம், மறந்து கூட போயிருக்கோம். ஆனா இது வந்து ஹிஸ்டரியில வந்துருச்சு. இனிமே இந்த ஸ்டேட் இல்ல, எந்த ஸ்டேட்ல ஒரு எலெக்ஷன் வந்தாலும் இப்படி ஒருத்தர் இருந்தாரு, அவரோட படம் மேபி எம்ஜிஆருக்கு நடந்திருக்கலாம். ஆனா இது வேற மாதிரி இல்ல. ஸோ இந்த வைப் வந்து தளபதிக்கு மட்டும்தான். ஸோ ஒரு தளபதி ஃபேனா வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா ப்ரோ, ஏ கொடுத்து அதுலயும் ஒரு இது பண்ணிருக்காங்க பாருங்க. என் பொண்ணெல்லாம் வந்து பயங்கரமான ஃபேனு. இப்போ அவங்களாம் பார்க்க முடியல, அதுலயும் ஒரு பாலிடிக்ஸ் தான். கரெக்டான கேள்வி. இந்த ப்ரொடெஸ்ட் இன்னைக்கு மட்டும் நடக்குதா? எவ்வளவு நாளா நடக்குது? ரொம்ப நாளா நடக்குது. அதை இப்ப மட்டும் தமிழ்நாட்டுல கொண்டு வராங்கன்னா அப்ப அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்குல்ல. 5 வருஷமா ஒண்ணுமே பண்ணாத திமுக இப்போ ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்க. நீட்டை எடுக்காதது காரணமே அவங்கதான். ஆனா இப்ப வந்து நீட் எடுக்கிறதுக்கு எல்லாரையும், அப்ப ஒரு வீடியோ கூட ரிலீஸ் ஆயிருக்கும், அதை விட்டுட்டு டிவிகேவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நீட் வேணாம்னு சொல்ல, நீட்டை சில நிபந்தனைகளோட பண்ணணும்னு சொல்றாங்க. அதை யாருக்கும் தெரியல, பேனுன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இது ஒரு அரசியல் தான் இதுலயும். ஆனா இதுலயும் வந்து தளபதி தான் இது பண்ணுவாரு. லாஸ்ட் படம் இது வேற சொல்லிட்டீங்க, மனசெல்லாம் புண்ணா இருக்கு தம்பின்ற மாதிரிதான் இருக்கு.
வருத்தம் இருக்கு, ரொம்ப கஷ்டம் இருக்கு. நான் நிறைய இதுக்கு முன்னாடி வந்து இது எப்படி இருக்கும் அழுதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு ரியல் மூமெண்ட் மேபி படம் பார்த்துட்டு வந்த பிறகு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு தெரியல, ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு, வருத்தமாக இருக்கு. என்ன பண்றது? பட் ஆனால் நம்மளுக்காக நம்மளுக்காக ஒரு நாளும் படம் வரும். பட் இப்போ டெய்லி அப்டேட்டா இருக்குல்ல, டெய்லி ஒரு வைபா இருக்குல்ல. ஸோ அதுக்காக வந்து ஒரு தளபதி ஃபேனா பெருமையா தான் இருக்கு. ஆமா, இப்போ எங்க அம்மாலாம் கூட நாடகம் தான் பார்ப்பாங்க, ஆனா அவங்களே இது பண்ணி அது பண்ணி இது நடக்குதுன்னு என்ன கேக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் இருக்கு. இது நம்ம சும்மா தற்கூரி அது இதுன்னு எது வேணா சொல்லலாம், ஆனா நீங்களும் நானும் அரசியல் பேச இவர் தான் காரணமா இருக்காரு. ஸோ அதை மறந்துடக்கூடாது. இப்போ முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ நிறைய பேர் வர்றதுக்கு இவர் தான் காரணம். எக்ஸாம்பிளுக்கு வி த லீடர்ஸே 2020ல ஸ்டார்ட் பண்ணுது, ஆனா அவர் இப்போ வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஓப்பனிங்கா இவர் இருக்காரு. அவ்வளவுதான். ஸோ அந்த பின்னாடி இருக்க போஸ்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? அந்த போஸே போதும் ப்ரோ. பின்னாடி இருக்க போஸை எதுவாக இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை நீங்கள் அவர் கொடுத்தாலும் அவ்வளோதான் ப்ரோ. இது வந்து தளபதியோட லாஸ்ட் படம்ன்றதுனால எல்லாம் ரொம்ப குஜாலமா ஆடுனுங்கிறாங்க. அண்ட் தென் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது. என்ன சொல்றதுன்னு தெரியல எங்களுக்கு வந்து. பட் ஆனால் லாஸ்ட் டைம் விட இந்த தடவை கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் இப்போ நடக்கிற பிரச்சனை ஒன்று. அண்டு இப்போ படத்துக்கு வேற நிறைய பேர் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டவும் மாட்டாங்க. இருந்தாலுமே தளபதிக்காக ஒரு தனியா இருந்தாலும் சரி ஃபேமிலியோட வராங்க, என்ஜாய் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் நீங்க வாங்க படம் ரிலீஸ் ஆகாதனால அப்புறம் சென்சார் வராதனால ப்ரோ. எல்லாம் அதெல்லாம் மொக்க கதை ப்ரோ. இவனுக்கு பண்ற எல்லாம் சும்மா இந்த ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சுனே இருக்கிறாங்க. இந்த படத்துல வைக்கிற மாதிரி இவனுக்கு தட்டி விடுங்க. இவனுக்கு இப்படிதான் ஒன்று வந்து சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சிக்கம் கொடுத்தாங்க, இப்போ என்னன்னா படத்துக்கு முன்னாடி ஒரு சிக்கம் கொடுக்குறாங்க. அதாவது இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுதான் நம்மளுக்கு மெயின். அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி பாக்குற படம். லீக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, நான் தான் லீக் ஆனாலுமே லீக் ஆகலனாலுமே தளபதி கோசம் வந்து பார்ப்போம். அண்ட் தென் வந்து பிரச்சனைகளும் நிறைய போயிட்டு இருக்கு, அதுக்கோசம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? எங்களுக்கு சந்தோஷமா சொல்லலாம், எங்களுக்கு தளபதி விஜய் தான் வேணும். ஏன்னா சிஎம் விஜயா வந்ததுக்கு அப்புறம் அவர் ரொம்ப போட்டு நோயின்னு பண்ணினே இருக்கிறாங்க. அவர் நல்லதே செஞ்சாலும் தப்பு தான் சொல்றாங்க, அவர் தப்பு பண்ணாலுமே தப்பு தான் சொல்றாங்க. அதுக்கோசம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் இப்போ அவர் சிஎம் ஆகணும்னு நினைச்சோம், சிஎம் ஆனோடனே எங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் கிடைச்சிச்சு. இருந்தாலும் நம்ம தளபதி மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் வர முடியாது. பார்ப்போம், இன்னும் ஒரு நல்ல மக்களுக்கெல்லாம் நல்லது செய்வார். நான் படம் லீக் ஆயிடுச்சு கூட்டம்ன்றது உங்களுக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், படம் மோஸ்ட்லி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கஷ்டம் தான் எல்லாமே. ஏன்னா தளபதி கோசம் வந்து எல்லாருமே படத்தை பார்த்துருந்தாலுமே பார்க்கலனாலுமே செத்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த ரோஹிணி தேரில் வந்து டான்ஸ் ஆடி இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த நாளுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் நானுமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. லீக் ஆகுதோ இல்லையோ எல்லாமே தளபதி கோசம் தான். அவ்வளோதான் மொக்க கதை. தளபதி அந்த போஸ்டா முச்சு விட்டாங்க போங்க, வேற ஒன்றும் இல்லை. யாருக்கு சொல்லுவாங்க? இன்டைரக்டா ஒருத்தவங்க போட்டு அடிக்கிறது தான் எல்லாமே. எல்லாத்தையும் டைரக்டா பண்ணா நல்லது செய்ய முடியுமா? அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண முடியாது. போஸ்ட் எல்லாம் செட்டிங்கா தான் பார்த்து பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க, யாருன்னு தெரியல, பார்க்கணும். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நம்ம எல்லாருமே ஜனநாயகன் படத்துடைய கொண்டாட்டத்தில் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் FTFS ஆரம்பிக்க போகுது. கண்டிப்பா மன வருத்தமான விஷயம் என்னன்னா, தளபதியோட கடைசி படம். இது வரைக்கும் நம்ம கொண்டாட்டத்தை ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா கொண்டாடணும். ஆனா இந்த தடவை இந்த கொண்டாட்டத்தை ஒரு மாற்றத்தோட கொண்டாடலாம்னு நாங்க நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஜனநாயகனுடைய கொண்டாட்டம் அது ஒரு மாற்றமா இருக்கணும். நமக்காக நம்மள மாதிரி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிலாம் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க, அடி உதவி மிதி வாங்கிட்டு இருக்காங்க. நமக்காக ஒரு மனுஷன் உண்ணாவிரதம் இருக்காங்க. நம்ம தளபதி ஃபேன்ஸுடைய குரல் ரொம்ப ரொம்ப வலிமையானது. 2026ல நம்ம யாருன்னு காமிச்சோம். இங்க நிறைய பேர் நம்ம ஏதோ என்ஜாய்மெண்ட்ல இருக்கோம், நம்ம ஏதோ டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. நம்ம கரெக்டான களம், கரெக்டான நேரம், சரியான இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜனநாயகன் படத்தினுடைய கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தை நாம கொடுக்கக்கூடிய ஒரு குரல் அது ஒரு மிகப்பெரிய மாற்றமா இருக்கும். ஜனநாயகனுடைய கொண்டாட்டம் அது நீட் எதிர்ப்பு குரலா நம்ம தளபதி ஃபேன்ஸ் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா மாறும். இதை வச்சு நிறைய பேர் அரசியல் பண்றாங்க. அரசியல் கிடையாது, ஊழலை ஒழிப்பதும் நம்முடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியுடைய அந்த கஷ்டங்கள், அந்த போராட்டங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய குரல். என்னுடைய குரலை முதல் குரலா நான் கொடுக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் ஒவ்வொரு திரையரங்குகளிலும் இன்டர்வல்லையும் நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு குரலும் இந்த மாற்றத்திற்கான ஒவ்வொரு அடியாக மாறும். எல்லாரும் குரல் கொடுங்க. ஏன்னா தளபதி விஜய் ஃபேன்ஸ் உடைய குரல் ரொம்ப ரொம்ப வலிமையானது, ரொம்ப ரொம்ப வலிமையானது, ரொம்ப ரொம்ப வலிமையானது. இந்த ஜனநாயகன் படத்தின் கொண்டாட்டம் அது ஒரு மாற்றமாக மாறும். ஜனநாயகன் கொண்டாட்டம், நீட் எதிர்ப்பு போராட்டம். நீங்களும் குரல் கொடுங்க.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஜனநாயகன் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னேன்னா நானும் அதில் ஒரு சீன் நடிச்சிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி தான். பட் எனக்கு தளபதியோட படத்தில் ஒரு சின்ன சீன் தான் அது. வினோதனா கொடுத்தாரு. இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜனநாயகன் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறேன். ஒவ்வொரு செகண்டாக இருந்தாலும் அதை செலிப்ரேட் பண்ணுற மூவ்மெண்ட்டில் இருக்கும். லாஸ்ட்டாக தளபதி படம்ன்றதுனா ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. கண்டிப்பாக சட்டசபையில் மாஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் பண்ணுற ஒவ்வொரு மூவும் ஒரு மூவியாக தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்ஸ்பயராக தான் இருக்குது. கண்டிப்பாக நல்லா பண்ணுவார். ரொம்ப நன்றி. அதான் நான் தளபதி படம்னா அது லீக் ஆனாலும் சரி, திருப்பி ரீரிலீஸ் பண்ணாலும் சரி, எத்தனை வாட்டி பண்ணாலும் தளபதி கூட இப்போ ஒன்றும் இல்லை. பழைய படத்தை இப்போ லைனாக நாங்கள் போட ஆரம்பித்தாலும் க்ரௌடு வரதான் ஆரம்பிக்கும். தளபதி மேலே அவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இது கடைசி படம்லாம் கிடையாது. சட்டசபையில் மாஸ் பண்ணின்னு இருக்காரு. அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ நியூஸே பார்க்காதவங்களாம் சட்டசபை வரையும் உட்காந்து பார்க்குற அளவுக்கு வந்து அந்த ஒரு பொறுமை வந்திருக்கு, ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. தளபதி எது பண்ணாலுமே மாசாக தான் இருக்கும். செலவு அவர் பார்த்துட்டே இருக்கும். அவர் நியூஸ் அங்கே போனாலும் எங்கே போனாலுமே அது எல்லாருமே ஒரு மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அவரை பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த ஒரு இதில் ஹாப்பியாக இருக்கு. ஸோ இது வந்து தலைவருக்கும் தலைவர் ஃபேன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழா நாள். இது ஜனநாயகன் வீக்கு, ஜனநாயகன் டே. இன்னைக்கு தான் எங்களுக்கு தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ் எல்லாமே இன்னைக்கு தான். விஜய் சார் படம்னாலே அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து ஒரு ஹைப் இருக்கும். இனிமே அதெல்லாம் மிஸ் பண்ணுவோம். கண்டிப்பா ரொம்ப 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 மிஸ் பண்றோம். இந்த மாதிரி செலிப்ரேஷனே பண்ண முடியாது. இதான் லாஸ்ட் ஒன் டைம் செலிப்ரேஷனுக்காக எங்க பொங்கல் எல்லாமே எங்க தளபதியோட லாஸ்ட் படம், லாஸ்ட் செலிப்ரேஷன், லாஸ்ட் டைம் இந்த செலிப்ரேஷனுக்காக இங்க வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இருந்தாலும் ஹாப்பின்ற போது படம் முடிச்சு வெளியிறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் வரும். ஏன்னா வேற வழி இல்லை. ஏன்னா அவரை பார்த்து தான் நாங்கள் வந்து சைல்டுஹுட்லேருந்தே அவர் படத்தை பார்த்து தான் எல்லாருமே வளர்ந்தோம். அவரோட அந்த ஸ்டைலு, ஆக்ஷனு, அவரோட அந்த சென்டிமெண்ட்டு, அந்த அவரோட நடிப்பு, அவரோட ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தது. ஓகே, அவர் வேற பாத்துல போயிட்டாரு, வேற பாத்துல போயின்னு இருக்காரு வேற லெவல்ல. ஆமா, அவர் வழியில நாங்க எல்லாரும் அண்ணன் எவ்வழியோ தம்பிகளும் அவ்வழியே. படம் லீக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் இப்போ வரையும் ஒரு சீன் கூட பார்க்கல தல. ஒரு சீன் கூட நான் பார்க்கவே இல்லை படத்துல இருந்து. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சாங்க, ரீல்ஸ்ல போட்டாங்க, லீக் ஆன படத்தை பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா நான் இது வரையும் பார்க்கல. அண்ணன் யாருக்கோசரம்? அண்ணனுக்கோசரம் படத்தை ஒரு சீன் கூட நான் பார்க்கவே இல்லை. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. உள்ள போறோம் அதே வைபோட, அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வைபோட உள்ள போறோம். சும்மா தெரிக்க விடுறோம். அவ்வளவுதான். ஜனநாயகன் வந்து சொல்ல தேவையில்ல. அண்ணன் படம்னாலே மாசு தான். இதுல கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்கு. அதாவது இந்த கேசரி, பொங்கல், வடன்னு சொன்னானுங்க. அது சொன்னவன் எல்லாம் இப்போ பாருங்க இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. லீக் ஆன படத்துக்கு இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் எங்கேயாவது பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அது யாரால? ஒரே ஒருத்தனால. அது எங்க அண்ணன் தளபதியால. அவரால் மட்டும்தான் இது முடியும். இவ்வளவு பேர் இங்க வந்திருக்கோம்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், எங்க அண்ணன் தளபதி சிஎம் விஜய். அவரால் மட்டும்தான்.